ஆமா நான் ஒரு நாவல் எழுதியிருக்கேன். நாவல் மீன்ஸ் ஒரு கதை எழுதியிருக்கேன். அப்படியா? 100 பேஜ் இருக்கு மாட்டிருக்க. படிச்சு வரேன். ஸ்டார்டிங்ல வந்து ராஜா வந்து குதிரை மேல ஏறி போயிட்டு இருக்காரு. லாஸ்ட் சீன்ல பாறேன். ராஜா வந்து ஐயோ முதல்ல இருந்தா எல்லாருக்கும் ரோலிங் ஆகும். ஆமா நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். எப்படின்னு பாரு. 100 பேஜுக்கு இருக்க மாட்டிருக்க. நீ பாரு ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து ராஜா வந்து காட்டுக்கு போறாரு. ராஜா குதிரை மேல காட்டுக்கு செல்வது. காட்டுக்கு இல்ல கடைசில பாரு. ராஜா காடு போய் சேருவது. போய் சேர்ந்துட்டாரா? இடையில குதிரை அதான் எடுத்து கொடுங்க. நீ என்ன எடுத்து கொடுங்க? நீ அதுல ஸ்டோர் பண்ண பாக்குறல. நீ எடுக்க மாட்டே. சரி வா. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. குதிரை எப்படி? சவுண்ட் சிக்கிடி சிக்கிடி. சிக்கிடி சிக்கிடி சிக்கிடி. என்னன்னு சொல்லணும் நானு? நான் ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தேன்னு நீ நான் உன்கிட்ட சொல்லணும். இவங்க உன்கிட்ட சொல்லணும் நான் அப்படின்னு சொல்லு. அதுக்கப்புறம் நான் ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தேன்னு வை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே அடிச்சிருவேன். அப்ப நீ கீழே விழுந்துடணும். வந்ததுக்கு அப்புறம் மீதியா புரிஞ்சுதா? புரியுது. கூட்ட ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணிட்டேன். அப்ப கூட்டவா? சவ் இங்க வாவே. சொல்லு. நான் ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தேன்னு வை. சொல்லு மீதி சொல்லு. மறந்துச்சா? அப்ப ஞாபகம் வரும்போது சொல்றியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. போட்டா சரி உண்மையாவே அடிச்சுட்டா? காதுலயே அடிச்சிட்டேன். ஐயோ மெல்லதான் அடிச்சேன். நானு அடிக்க கூடாதுன்னு தான் அடிச்சது. மாமா என்ன அவ்வளவுதானா? ஆமா அவனுக்கு தானே பம்பர் லாட்டரி அடிச்சிருக்காது. அதெல்லாம் எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன். ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஆபீஸ் போனேன்? பஸ்ல. இப்ப எப்படி போற? பைக்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வீட்ல இருந்த? வாடகை வீட்ல. இப்ப எந்த வீட்ல இருக்க? சொந்த வீட்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆபீஸ் எப்படி போனேன்? அது கேட்டுச்சுனா? ஆமா ஊருக்கு எப்படி போனேன்? சொல்ல வேண்டியதானே. என்னன்னா லாஸ்ட் தான் வீடா? சரி அப்படி போ. ஏதோ ஒண்ணு. அதுல துணி இருக்கா? எதுக்கு? சும்மா போட்டுட்டு சும்மா எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த? நல்லா இருந்தேன். ராஜா மாதிரி இருந்தேன். இப்ப எப்படி இருக்க? பூஜா மாதிரி இருக்கிறேன். நான் கேட்கட்டுமா? அது இல்ல எனக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா? உனக்கு என்னடா நீ லூசுத்தனமா பேசிக்கிட்டு? சரி ரெடி. உனக்கு என்ன வேணா பண்ணுவேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தனியா என் கூட மட்டும்தான் இருக்கணும். என் கூட மட்டும்தான் பேசணும். கண்டிப்பா உனக்காக தாராளமா பண்ணுவேன். வேற என்ன? ஃப்ரெண்ட்ஸு, வீட்டில் இருக்கிறவங்க, அம்மா அப்பா, இன்னொன்று என்ன சொன்ன? ஏதோ 2 சொல்லு போதும். இல்லை ட்ரிங்க்ஸு. ஓகே போலாமா? கண்டினியூவா? உனக்காக தானே செய்கிறேன். ஐயோ அது என்ன விட்டுருவியான்னு கேட்டுருந்தேன். அப்படி கேட்கக்கூடாதுல்ல. அதை என்ன கேட்கணும்? உங்கள் அப்பா அம்மாவை வேண்டான்னு வச்சிருக்கியாவா? சரி நான் போயிடுறேன். ஆன் பண்ணுண்ணா. ஆன் பண்ணிட்டீல? அது ஃப்ரேம் வச்சேன். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். இல்லை நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. உன் கண்ணும் சாரி மறுபடியும் உன் ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லட்டுமா? அதான் நான் ஃபஸ்ட்டே கேட்டேன். உங்க ஓகேவா? டைலாக் ஓகேவா? இல்லை உன் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லட்டுமா இல்லை உங்கள் வீட்டிலேன்னு சொல்லட்டுமா? வீட்டாரு நாட்டுக்காருன்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களோ ஊரில் இருக்கிறவங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி. எல்லாரும் பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டி பொண்ணு பாக்குறதுக்கு தான் வராங்க. இது ஏன் நம்ம திருப்பி ஏன் வந்து பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை போய் இந்த பாக்குறது அந்த மாதிரி வச்சுட்டா என்ன தப்பு? பொண்ணு வீட்டுல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஃபேமிலியோட போய் மாப்பிள்ளை பார்த்தா அது நல்லா தானே இருக்கும். கரெக்ட் தான். இப்போ பெண்களுங்கிறது தெய்வம் மாதிரி, சாமி மாதிரி. ஆமா. இப்போ ஒரு தெய்வத்துக்கு ஒரு ஆட்டை பலி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. அந்த ஆட்டை தான் எடுத்துட்டு போய் தெய்வத்துக்கு முன்னாடி காட்டுவோம். சரி புரியுதா? தெய்வத்தை கூட்டு போய் அந்த பலியாடு கிட்ட காட்டுவோமா? காட்ட மாட்டோம். அதே மாதிரிதான் கல்யாணம். புரியல. இப்போ ஒரு தெய்வம் பெண்ணு. ஏன் புரியலன்னா நான் இல்ல நீ அது எனக்கு புரியலன்னா நீ மறுபடியும் அதே சொல்லு. அதாவது பலியாடு நான் தான் அப்படி நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாட்டிடுவோம். அப்படியா? இல்ல அப்படி வேணும் மன்மோர் போலாம். இல்ல அப்படியே இல்ல நானும் ஃபர்ஸ்டே சொதப்பிட்டேன். நானும் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன். சரி வா. கரெக்ட்டா 1 2 3. தம்பி உங்க அப்பாக்கு எனக்கு சண்டையா இருக்கு. தம்பி அப்பாக்கு எனக்கு சண்டை. அப்பா வந்து இப்ப எங்கேயாச்சும் உன்னை வெளியே போலாம் சொல்லி கூப்பிட்டுச்சுன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிடு. சரியா? மாமா இந்த என்னோட இந்த அது என்னது கவர் இன்னொரு தட்டு சொல்லிட்டு அப்படியா? வேற ஏதாவது பண்ணிட்டு இல்லை அப்படி வா. அங்கிருந்தே வந்துரு.
இப்ப வந்து சொல்ற உனக்கும் கல்யாணம் ஆகி 2 குழந்தை ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆகி 2 குழந்தை ஆயிடுச்சு. இப்ப வந்து சொல்ற இந்த மாதிரி தோணுச்சு, அதான் ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஏன் ஏன் அங்க தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது உனக்கு அவ்வளோ க்ளோஸா உட்காந்துருந்தமே, அப்போ உனக்கு சொல்லணும்னு தோணலையா? அப்போ பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி, பீச்சுக்கு போய் அங்க அவ்வளோ நேரம் உட்காந்து இருந்தல, அப்போ கூட உனக்கு தோணலையா? அங்க சுண்டல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒன்மோர் போயிருவோமா? ஆமா, ஒன்மோர் போயிரு. அப்படியே போலாமா? முடி கரெக்டா இருக்குல்ல எனக்கு? அவ எடுக்க ஆரம்பிச்சிட்டா, கம்மனு இரு. ம். ஏண்டா கல்யாணம் ஆகி உனக்கும் 2 குழந்தை ஆயிடுச்சு, எனக்கும் 2 குழந்தை ஆயிடுச்சு, இப்போ வந்து இந்த மாதிரி சொல்ற? சொல்லணும்னு தோணுச்சு, அதான் ஐ லவ் யூன்னு சொன்னேன். இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு எனக்கு எத்தனை வருஷமா உனக்கு எனக்கு நல்லா பழக்கம். சரி 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 சந்திரா, இப்படியே நடந்து போனா எப்படி? இப்படியே நடந்து விட எதுவும் கவனிப்பு இல்லை. கவனிப்பு இல்லைன்னா அப்படியா? இந்த போனை கொஞ்சம் புடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இப்போ நான் அங்கே நடக்கிறேன். நடந்து இங்கிருந்து இப்படி இங்க இருந்து போகாத, இங்க இருந்து இப்படி வந்துட்டு மறுபடியும் போயிட்டு 3 வாட்டியா? அது வரையும் தெரியுதா பாப்பா? இதுல இருந்து வந்தா தெரியுமா? இது வரைக்கும் தான். அப்புறம் மறுபடியும் போவேன், அப்ப மறுபடியும் வருவேன். சரி சரி ஓகேவா? அங்க இருந்தாட்டா இந்த போன் கொடு. ஓகேவா பாப்பா? அவங்க போயிட்டுமா இல்ல உனக்கு? எனக்கு பிரச்சனை இல்லை. தம்பி அங்கே இரு, அங்கே இரு. அங்கே இரு. வராத ஃப்ரேம்குள்ள வராத. வரட்டா? இல்ல அவங்க கேங் போயிட்டேன். அந்த கேங் போட்டு கட் பண்ணு பாப்பா. எனக்கு சிரிப்பு வருது. இல்ல பாப்பா, நடக்கிறது 3வது வாட்டி இப்படி இப்படி ஓகேவா? பண்ணு ஏதோ ஒன்று, இல்லைன்னா இப்படி இப்படி இப்படி. ஐயோ, அது அந்த மாதிரி பாப்பா. என்ன சௌந்தர்யா, என்ன கவனிப்பே இல்ல, இப்படி நடந்து போனா எப்படி? ஒரு நிமிஷம் போன குடிங்க. இப்படி நடந்து போனா போதுமா? போடே இங்க வா. டேய், எங்க அந்த புள்ளை அடிச்சியாமா? வர அக்கா கூட்டி வந்துரு. சும்மா இருக்கியா? பெரிய இல்ல அவளுக்கு அடிக்கலாமா? ஏன்னா எப்பவுமே தப்பிக்கோ. இவனும் சும்மா இருக்க மாட்டா, ஏதோ பண்ணிருப்பா, இல்லாம அடிச்சிருக்க மாட்டா. ஆடிட்டா என்னங்க என்னாச்சு? ஏய், அவங்க போய் சும்மா இருக்க மாட்டா, எப்ப பண்ணி ரொம்ப பண்ணிட்டா. கூப்பிடுங்க. தம்பி இங்க வா. டேய், எங்க அந்த புள்ளை அடிச்சியாமா? வர அக்கா கூட்டி வந்துரு. சும்மா இருக்க மாட்டா, வேற எதோ சொல்லி அவங்க பண்ணாத. இவனே தப்பு இல்ல. இவனும் தப்பு பண்ணுவா. ஏய், அப்படியே அமைதியா. அவன் திருச்சிட்டே வரடி. நான் அதுக்கு தான் உன்னை பாத்து. ஏய், அமைதியா. நீ உட்கார்ந்து சும்மா இருக்க மாட்டா, எப்ப வந்து எப்ப வந்து தம்பி வா. டேய், எங்க அந்த புள்ளை அடிச்சியாமா? ஏய், போடா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஏய், உட்கார்ந்து சும்மா இருக்க மாட்டா, எப்ப வந்து அப்போ அடிச்சிட்டு இருக்கா. என்ன கேக்குது? தம்பி வா. வரையலையா அப்போ? ஏய் அந்த டேய், இவன் போய் கூட்டிட்டு போக மாட்டான் வெளியே. அவன் தான் ஆடிட்டு இருந்தானாங்க. தம்பி ஆட என்னங்க? ஒண்ணும் இல்லைங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன என்னாச்சு? ஏன் உங்க பையன் ரொம்ப பண்ணிட்டே இருக்கா? இப்ப பொண்ணு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா? அடிச்சிட்டே இருக்கா? என்ன கேளுங்க? இருங்க. ஏய் தம்பி இங்க வா. இங்க வா. யாதுங்களா? என்ன? ஏங்க உங்க பையன் இப்ப பாரு அங்கேயே போய் நின்று இருக்காங்க. என்னன்னு கேளுங்க முதல்ல. யாராவது இருக்கீங்களா? என்னாச்சு என்னாச்சுங்க? ஐயோ, அந்த பையன்